400 வெள்ளிக்காசுகளை கொடுத்து வாங்குகின்றார். 20 வெள்ளிக்காசுகளுக்காக விற்கின்றார்கள். வெள்ளியை காணிக்கையாக ஒப்படைக்கின்றார்கள். ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர். இயேசுவை காட்டிக் கொடுத்த அந்த 30 வெள்ளிக்காசுகள் அந்நியரை அடக்கம் செய்வதற்காக. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் திருவிவிலியத்தில் வெள்ளிக்காசுகளை ஒரு உலோக தண்டுகளாக மட்டும் பார்க்க முடியாது. மாறாக இயேசுவின் வாழ்க்கையிலும் மனிதர்கள் வாழ்க்கையிலும் பல்வேறு திருப்புமுனைகளை அது ஏற்படுத்தியதாக இருக்கின்றது. முதலில் விவிலியத்தில் எங்கெல்லாம் வெள்ளிக்காசுகள் வருகின்றன, அது எதை மையப்படுத்துகின்றன என்பதை பற்றி காணலாம். தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரையிலான வசனங்களில் எப்ரோனிடமிருந்து மக்பேலாவில் உள்ள குகையை ஆபிரகாம் சாராவை அடக்கம் செய்வதற்காக 400 வெள்ளிக்காசுகளை கொடுத்து வாங்குகின்றார். இரண்டாவதாக தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே யோசேக்கினுடைய சகோதரர்கள் மிதியான் நாட்டினரிடம் அவரை 20 வெள்ளிக்காசுகளுக்காக விற்கின்றார்கள். மூன்றாவதாக விடுதலை பயணம் நூலிலே 25ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையிலான வசனங்களில் மக்கள் தூயரத்தை உருவாக்க பொன் மற்றும் வெள்ளியை காணிக்கையாக ஒப்படைக்கின்றார்கள். பேதுரு புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 6 வரையிலான வசனங்களில் என்னிடம் பொன்னோ வெள்ளியோ இல்லை, மாறாக நாசரேத்தின் இயேசுவின் பெயராலே நான் உன்னை குணமளிக்கிறேன் என்று சொன்னார். இயேசுவினுடைய வாழ்க்கையில் 2 இடங்களில் இந்த வெள்ளிக்காசுகள் ஒரு திருப்புமுனையாக அமைவதை பார்க்கலாம். முதலாவதாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தில் நாணயம் மாற்றுபவர்களையும் புறா மற்றும் ஆட்டுக்குட்டிகளை விற்பவர்களையும் அந்த இடத்திலிருந்து துரத்துவதை காண்கிறோம். ஏன் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும்? ஏனெனில் அவர்கள் புறவினத்தார் தொழுவதற்கென வைத்திருந்த இடத்தை அவர்கள் அபகரித்து கொண்டு இவ்வாறு அநீதியை அவர்களுக்கு விளைவித்தார்கள். எனவேதான் அவர் அநீதிக்கு எதிராக ஒரு கோபக்கனலுடன் புறப்படுகின்றார். இரண்டாவதாக இந்த 30 வெள்ளிக்காசுகளுக்காக ஆசைப்பட்டு யூதாஸ் இஸ்காரியத்து ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். யூதாஸ் இஸ்காரியத் ஏன் இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும்? முதலாவதாக அவனுக்கு இருந்த பண ஆசை. இதை யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையிலான வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரு பெண் ஆண்டவர் மீது வைத்திருந்த அதீத அன்பினால் விலை மதிப்புள்ள நறுமண தைலத்தினால் அவருடைய பாவத்தை கழுவுகிறார். அவள் இந்த நற்செய்தியை பார்த்து யூதாஸ் இஸ்காரியத்து பொறாமை விற்றவனான் இந்த நறுமண தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொன்னான். இது அவன் ஏழைகள் மீது வைத்திருந்த அன்பை காட்டவில்லை, மாறாக அவன் பணத்தின் மீது வைத்திருந்த அதிக பற்றைத்தான் காட்டுகின்றது. இரண்டாவதாக சாத்தான் அவனுக்குள் நுழைந்தது. இதை லூக்கா நற்செய்தியாளர் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே மிக அழகாக குறிப்பிடுகிறார். அந்நேரத்தில் யூதாஸ் இஸ்காரியத்தின் மீது சாத்தான் புகுந்தார். இந்த 2 காரணங்களினால்தான் யூதாஸ் இஸ்காரியத் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். யூதாஸ் இஸ்காரியத் இயேசுவை காட்டிக் கொடுத்ததோடு மட்டும் நின்றுவிடவில்லை, மாறாக மனம் திரும்பினார். மனம் திரும்பி அந்த வெள்ளி காசுகளை
நூற்றுவர் தலைவர்களிடமும் தலைமை குருக்களிடம் கொண்டு போய் ஒப்படைத்தார். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. குற்றமில்லாதவரை காட்டிக் கொடுத்து நான் பாவம் செய்து விட்டேன், பாவம் பழி இல்லாதவரை காட்டிக் கொடுத்து நான் பாவம் செய்து விட்டேன் என்று மனம் வருந்தினார். ஆனால் நூற்றுவர் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அதற்கு பிறகு தூக்கு போட்டு இறந்து போனான். ஆனாலும் இந்த நூற்றுவர் தலைவர்கள் அந்த காசை வைத்து என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள், இது இரத்தக்கரை பணிந்த காசு, எனவே இதை வைத்து ஒரு நிலம் வாங்கலாம் என்று சொல்லி நிலத்தை வாங்கினார்கள். அது குயவன் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் அந்நியர்களை அடக்கம் செய்வதற்காக. அன்று நாணயம் விற்போர் அந்நியர்களின் தொழுகை இடம் இருந்த அந்த இடத்தை பயன்படுத்தினார்கள். இன்று இயேசுவை காட்டிக் கொடுத்த அந்த 30 வெள்ளிக்காசுகள் அந்நியரை அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்தி. இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? முதலாவதாக, ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் எங்களுக்கு மட்டுமே உரியவர் என்று சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாணயம் விற்போரை எருசலேம் ஆலயத்திலிருந்து துரத்துவதன் மூலமாகவும் இந்த 30 வெள்ளிக்காசுகளை கொண்டு குயவன் நிலம் வாங்குவதன் மூலமாகவும் ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆன்மீகத்தையும் கடவுளையும் வியாபாரம் செய்யாதீர்கள். பழைய ஏற்பாட்டு துவக்கத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம், கடவுளும் ஆன்மீகமும் விற்பனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. பலிப்பொருட்களை பலியிடுவதாக இருக்கட்டும், நாணயங்களை மாற்றுவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஆன்மீகமும் கடவுளும் விற்கப்பட்டதை தெள்ளத் தெளிவாக நமக்கு காட்டுகின்றன. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஃபுல்டன் ஷீனிடம் ஒரு யூத வியாபாரி 30 வெள்ளி சிலுவைகளை கொடுக்கின்றார். அவரை பார்த்து ஃபுல்டன் ஷீன், இந்த வெள்ளி சிலுவைகள் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், எனக்கு அருகில் இருந்த துருவ மடத்திலிருந்து அருட்சகோதரிகள் இந்த 30 வெள்ளி சிலுவைகள் அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி இவற்றை என்னிடம் விட்டுவிட்டார்கள். ஆனால் எனக்கோ ஆண்டவரை விற்க எண்ணமில்லை, எனவே உங்களிடம் தருகிறேன் என்று சொன்னாராம். ஆம், இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு நேரங்களில் ஆண்டவருக்கு மிக நெருக்கமானவர்கள் ஆண்டவரை வழிபடுவதிலும் நாம் ஆண்டவரை விற்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அனைவருக்கும் உரியவர். ஆண்டவரையும் ஆன்மீகத்தையும் ஒருபோதும் விற்பனை செய்யாதீர்கள். யூதாஸ் இஸ்காரியோத்து மனம் மாறினான், ஆனாலும் அவன் செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொண்டான். நாம் மனம் மாறுகிறோமா? நம்முடைய தவற்றை உணர்கின்றோமா? ஆன்மீகத்தை கடவுளையும் விற்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.